வணக்கங்க. காலையில் யூடியூப்பில் ஒரு பதிவு பார்த்தேங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. ஒரு வயசான ஆயாங்க, ஒரு தாத்தா இறந்ததுக்கு அந்த ஊர் ஜனங்களாம் சேர்ந்து அந்த தாத்தாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. அந்த தாத்தா எப்படி இறந்தாருன்னு கூட தெரியலங்க. ஆனால் அவருக்கு 2 பையன், ஒரே பொண்ணுங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லியும் வரல. ஒரு பையனுக்கு செல்லு சுவிட்ச்டு ஆஃபு. ஒரு பையன் எடுத்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி வச்சுட்டான். எதுக்குங்க பொண்ணும் பையனும்? அந்த ஆயா அந்த தாத்தாவை பார்த்து அழுதது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க. கடைசி காலத்தில் நம்ம பிள்ளைங்கள நம்மளை காப்பாற்றோன்னு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போட்டு நம்மளோட எல்லா சந்தோஷத்தையும் இழந்து அந்த பிள்ளைங்களை எப்படிலாம் வளர்த்து படிக்க வைக்கிறோம். ஆனால் பறவைக்கு சிறகு முளைச்சா மாதிரி பிள்ளைங்க அப்பா அம்மா விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் போயிடுறாங்க. செத்தா கொல்லி போட புள்ள வேணும், செத்தா சாகும்போது தாங்கிறதுக்கு பொண்ணு வேணும்னு ஆசையாக பார்த்து வளர்க்குறோங்க. ஆனால் கடைசியில் நம்மளுக்குன்னு அவங்க செய்கிறது ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளை நிராகரிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் எப்பவுமே உங்கள் கடமையை செய்யுங்க. உங்களுக்குன்னு 10 ரூபா நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. எல்லாமே நன்மைக்கே.